அவன் எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரிடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. இயேசு எப்படிப்பட்டவரு? யார் இந்த இயேசு? இயேசு எப்படிப்பட்டவரு? இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், சமாதானம் இல்லாத தன்மைகள் இருந்தாலும், மனசுக்குள்ள அவரு செஞ்சிருவாரோ? இயேசு எப்படிப்பட்டவரோ? என் வாழ்க்கையில வந்துருவாரோ? எனக்கு இதெல்லாம் கொடுத்துருவாரோ என்ற திங்கிங் என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவன் வந்தான். இயேசு எப்படிப்பட்டவர் என்று வகை தேடினான். அவன் அவன் பாருங்களேன், அவன் ஐஸ்வர்யவான் தான், ஆயக்காரர்களுக்கு தலைவன் தான். ஆனா அவன் வேணும்னாக்கா நேராவே ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம். நேராவே ஆண்டவர்கிட்ட போயிட்டு அவனுக்கு வழி விடாமையா இருந்திருப்பாங்க. தலைவன் இஸ் a லீடர், அண்ட் ரிச் பர்சன். அவனுக்கு எல்லாமே இருந்திருக்குது. ஆனா அந்த இடத்துல அவன் 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 சூஸ் பண்ண ஒரு இது என்னன்னாக்கா, அதுல பாருங்க நான் எப்படி பாக்குறேனாக்கா, மேபி கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் அவனுக்குள்ள, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் குள்ளமாக்குறேனே, எப்படி நான் போய் அவர்கிட்ட போய் பெரிய ஆளா நான் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தனியா ஒதுங்கி யாருக்கும் தெரியாம அவர் காட்டுத்தீ மரத்துல ஏறிக்கினாராம். அவர்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு, வேற வழி இல்ல. அவர் அந்த ரூட்ல போறாரு, அவங்க ரூட்ல போறாரு, அவர்கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. ஆனாலும் காட்டத்தி மரத்துல ஏறி அவரை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா காட்டத்தி மரத்துல ஏறினார் தான், அவரை பார்க்க வந்துட்டார் தான், அவரை பார்க்க வந்துட்டார். அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வந்திருக்கிறார், வேற ஒண்ணும் இல்ல. இவர் என்ன ஸ்டைல்ல செய்யறாரு, எப்படி என்ன பண்றாரு, இவர் இவ்வளவு பேர் இவரை ஃபாலோ பண்றாங்களே, என்ன இதுன்னு கேட்க அவர் பார்க்க வந்திருக்கிறாரு. தெரியாம காட்டத்தி மரத்துல ஏறி இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா, அவங்க எப்படி ஆசை பண்றாங்கனாக்கா, யாருக்கும் தெரியாம நம்ம இயேசுவை தனியா எங்கேயும் தெரியாம அப்படியே வணங்கிக்கலாம், இயேசு கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், இயேசுவை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நிறைய பேர் நான் கேட்டிருக்கிறேன். நான் அவரை தான் கும்பிடுவேன், அவர் தான் எனக்கு இஷ்டம், ஆனா எங்க வீட்டுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாம தான் நான் செய்வேன், நான் ரொம்ப பக்தின்னு காட்டிக்க மாட்டேன், ஆனா அவர் மேல அவ்வளோ பிரியமா இருப்பாங்க. சிலர்லாம் எனக்கு எழுதுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா பக்காவா அவங்க இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஆனா இயேசு அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். இயேசு தான், ஜீசஸ் தான் என் வாழ்க்கையில, ஜீசஸ் தான் என் வாழ்க்கையில அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவன் எப்படிப்பட்டவரை என்று சொல்லி காட்டர்த்தி மரத்துல ஏறி அவன் பார்க்கறான். நம்ம கூட இன்னைக்கு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல நிறைய பேரு. ஆண்டவர், நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நம்மளுக்கு வெக்கம். எங்கடா வெட்டிட போறாங்க, எங்கடா குத்திட போறாங்க, எங்கடா நம்மள வந்து ஜெபம் பண்ண சொல்லிடுவாங்க. சர்ச்சில் போயிட்டு கூட எங்கன்னா முலையில உட்காந்துப்போம்ல, யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. காட்டத்தி ஏசு மட்டும் என்ன பார்த்தா போதும் அப்படின்னு. இவனுக்கு அது கூட தேவையில்லை. இவன் தான் ஆண்டவரை பார்க்க போறான். அவன்ல வந்து சேர்ந்துட்டான்ல, வந்து சேர்ந்துட்டான், வேற வழி இல்லைங்க.